வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 9. லாஸ்ட் சாப்டரில் 100 மேன் கேட்டை கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் சார்பாக எந்த அட்வென்ச்சரர் டீம் ரெப்ரசன்ட் பண்ண போகுதுன்றத செலக்ட் பண்ணுறதுக்காக மர்ச்சன்ட் யூனியனோட எக்ஸிக்யூட்டிவான சர் ராக்கன் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாரு. அந்த டெஸ்ட் என்னன்னா, மிஸ்டர் அபிஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் ஒரு கேட்டுக்குள்ளே போய் அவங்களோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணணுன்றது தான். இந்த டெஸ்ட்டில் 5 டீம் போட்டி போடுறாங்க. அதில் ஹீரோவும் டிபோவும் ஒரு டீம். எல்லா டீம்ஸும் கேட்டுக்குள்ளே போனதும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பாஸ் மான்ஸ்டரோட சண்டை போடும்போது மட்டும் ஒன்று கூடலாம்னு முடிவு பண்ணிட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதில் ஒரு டீம் துரதிர்ஷ்டவசமாக பாஸ் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணி மொத்தமாக இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவும் டிபோவும் கேட்டுக்குள்ளே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிபோ யோசிக்கிறான், இந்த கேட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ஹீரோ ஒரு தடவை கூட சண்டையே போடலை, என்னையே பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருக்கான்னு. அப்போது வானத்தில் ஒரு ஃப்ளார் சிக்னலை டிபோ பார்க்குறான். பாஸ், ஒரு ஃப்ளார் சிக்னல் பாருங்களேன்னு சொல்கிறான். அந்த ஃப்ளார் சிக்னலை நோக்கி ஹீரோவும் டிபோவும் போகிறாங்க. ஒரு பாயிண்டில் எல்லா அட்வென்ச்சரர் கூடவும் மீட்டப் பண்ணுறாங்க. அப்போது டிபோ ஹீரோ கிட்ட பாஸ் மான்ஸ்டரை எந்த டீம் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஃப்ளார் சிக்னல் மூலமாக மற்ற டீம்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதா முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதை நிஜமாவே பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறான். எல்லாரையும் மீட்டப் பண்ண உடனேயே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் ஒரு அட்வென்ச்சரர் டீம் மிஸ்ஸிங்னு. ஒரு அட்வென்ச்சரர் டீம் கேப்டன் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்போது சுச்சுவேஷன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பேச ஆரம்பிக்கிறான். அப்போது இன்னொரு டீம் கேப்டன் மெஜிஷியன் டோலனோட டீம் இன்னும் வரலையேன்னு கேட்குறா. அதுக்கு பரவாயில்ல, ஏன்னா வெயிட் பண்ணுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, நாங்கள் பாஸ் மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிக்கும்போது டோலனோட அட்வென்ச்சரர் டீமில் இருந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸும் இறந்துட்டதை பார்த்தோம். அதுவும் இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர் கையால், மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் கையால்னு சொல்கிறான். இந்த பாஸ் மான்ஸ்டரோட பேர் மேட் பாய்சனஸ் மஷ்ரூம்னு வச்சுருக்காங்க போல். அதை கேட்ட அந்த இன்னொரு டீம் அட்வென்ச்சரர் கேப்டன், எனது மேட் பாய்சனஸ் மஷ்ரூமான்னு ஆச்சரியப்படுறா. அதை கேட்டதும் அட்வென்ச்சரர்ஸ்குள்ளேயே பேசிக்கிறாங்க, மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் தான் இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர்னா அது நமக்கு பெரிய பிரச்சனை, நம்ம பார்ட்டியில் யாருமே அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நிஜமாவே மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் தான் பாஸ் மான்ஸ்டர்னா நம்ம பேசாமல் இந்த பாஸ் ஹண்ட்டை விட்டு கொடுத்துடலாம், எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் கேட்டை கண்டுபிடிச்சி இந்த கேட்லேருந்து தப்பிச்சிடணும்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டிபோ ஹீரோவை பார்த்து, பாஸ், மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் என்ன அவ்வளோ பயங்கரமான மான்ஸ்டரான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் ஆழ்ந்த யோசனையில் இருக்கான். அப்போது இந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டர் மேட் பாய்சனஸ் மஷ்ரூம் நம்ம லெவல் ஆஃப் அட்வென்ச்சரர்ஸ்க்கு இருக்கிறதுலே மோசமான மேட்ச் அது. அது உடம்புல இருந்து வர கேஸ்னால அது கிட்ட நெருங்கிறது கஷ்டம். அதன் காரணமாக நிறைய பேரை வச்சு அது கூட சண்டை போடவும் முடியாது. அதை நம்ம டிஃபீட் பண்ணணுன்னா ரேஞ்ச்டு அட்டாக்கால் தான் முடியும். அதே சமயம் சாதாரண அட்டாக் அதை எதுவுமே பண்ணாது, ஏன்னா அந்த மான்ஸ்டரோட உடம்பு அவ்வளோ உறுதியானது. அதுபோக அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டும் கூடன்னு யோசிக்கிறான். ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருந்த சமயம் டிபோ, ஹலோ, நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா? வேணும்னு தானே நான் சொல்கிறது கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, யோ பாஸு கேட்குதாயான்னு பக்கத்தில் இருந்தே கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ அதை எதையுமே கண்டுக்கலை. அப்போது அந்த பாஸ் மான்ஸ்டரை கண்டுபிடிச்ச அட்வென்ச்சரர் டீம் கேப்டன் துரதிர்ஷ்டவசமாக அந்த பாஸ் மான்ஸ்டர் எஸ்கேப் கேட்டு கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணாமல் இந்த கேட்லேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ டிபோ, யாரும் கவலைப்பட தேவையில்ல, அந்த பாஸ் மான்ஸ்டர்லாம் ஜுஜிபி மேட்ரு, ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் ஆரோ என்னோட பாஸ் கிட்ட இருந்து போதும் அதை முடிக்கன்னு பேசும்போது ஹீரோ, டே டிபோ வாய மூடுறான்னு சொல்கிறான். இதை கேட்ட டிபோக்கு சூற காண்டாவுது. அப்போது ஹீரோ, நம்ம எந்த பிளானும் இல்லாமல் அந்த பாஸ் மான்ஸ்டரை எங்கேஜ் பண்ணோன்னா எல்லாரும் கண்டிப்பாக செத்துருவோம். என்னோட ஃபயர் ஆரோ அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு சின்ன கீறலை கூட உண்டாக்காது. இந்த கேட்டில் இருக்க சாதாரண மான்ஸ்டர்ஸே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பாஸ் மான்ஸ்டரும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஒரு அட்வென்ச்சரர் டீம் கேப்டன் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சலிச்சுக்கிறான். அப்போது இன்னொரு அட்வென்ச்சரர், இப்ரு, சலிச்சுக்கிறதுக்கு இது நேரம் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோ 50,000 மெசோஸ்ன்னு சொல்லி கை தூக்குறான்.
அதுக்கு அந்த அட்வென்ச்சரர் டீம் கேப்டன் என்னதுன்னு கேட்குறான். ஒரு அட்வென்ச்சரருக்கு 50,000 மெசோஸ், 30 அட்வென்ச்சரர் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு 1.5 மில்லியன் மெசோஸ் கொடுத்தா போதும், கொடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நாங்கள் பெயிட்டாக இருக்கோம்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்காங்க. அப்போது டிபோ தலையை பிச்சுக்கிறான், என்ன இலவ பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறானான்னு. அதை கேட்ட அந்த அட்வென்ச்சரர் டீம் கேப்டன் கோவத்தில், என்ன இருமாப்படா உனக்கு, நீ ஸ்லேவாக இருக்கும்போது யூஸ் பண்ண ட்ரிக்ஸ்லாம் இங்கே எதுவும் வேலைக்காகாது, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு கனவு காணாத. இந்த பாஸ் மான்ஸ்டரை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாத்திட முடியாது. நீ சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோன்னே வச்சுப்போம். ஒருவேளை உன்னால் பாஸ் மான்ஸ்டரை ஏமாற்ற முடியலனா, அந்த பாஸ் மான்ஸ்டர் உன்னை கொன்னுடுச்சுன்னா அடுத்த செகண்டே நாங்கள் எல்லாரும் செத்துருவோமே. ஸ்லேவ்ஸ்லாம் ஹை லெவல் கேட்டில் வெறும் தடங்கள் தான். உன்னை விடு, உன் பக்கத்தில் இருக்கானே அவன் யாரு? இவனை பார்த்தா அவைக்கனே பண்ணாதவன் மாதிரி இருக்கான். ஒரு 2 சர்க்கிள் அட்வென்ச்சரர் அப்புறம் இன்னொரு ஸ்லேவை வச்சுக்கிட்டு உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறான். அப்போ டிபோ, இவன் அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு கெட்ட கோவம் வருது, நாங்கள் வந்ததுலேருந்தே எங்ககிட்ட சண்டை இழுத்திட்டு இருக்கான்னு யோசிக்கிறான். அப்போது ஹீரோ, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் பெட்டர் பிளான் ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அது அப்படின்னு சமாளிக்கிறான் அந்த கேப்டன். எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன, உன்கிட்ட அந்த பாஸ் மான்ஸ்டரை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா நீ அந்த சிக்னல் ஃப்ளேரே யூஸ் பண்ணியிருக்க மாட்ட. அதுபோக ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன், என்னோட பார்ட்டியில் ஒரு 2 சர்க்கிள் அப்புறம் ஒரு 1 சர்க்கிள்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட டிபோ ஆச்சரியத்தில், என்னது இடியப்பத்தில் இருந்து நான் எப்போ 1 சர்க்கிள் ஆனேன், ஹஹா நான் கண்டிப்பாக ஜீனியஸ் தான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஹீரோ அந்த கேப்டனை இன்னும் விடாமல், உன்னோட பார்ட்டியில் மட்டும் என்ன வாழுதான், மிஞ்சி மிஞ்சி போனால் 1 இல்லை 2 2 சர்க்கிள் அட்வென்ச்சரஸ் தானே இருப்பீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த அட்வென்ச்சரர் கேப்டன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறான். அப்போது இன்னொரு அட்வென்ச்சரர் டீம் கேப்டன், ஒரு நிமிஷம் இரு, நீ நிஜமாவே அந்த மான்ஸ்டருக்கு பெயிட்டாக இருக்கேனா, நீ கேட்ட அமௌண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இப்போ எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறோம், ஒருவேளை எங்களால் வெளியில் வர முடியலனா அப்புறம் எதுக்கு அந்த அமௌண்ட்டு, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கணும், சரி இப்போ முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அங்கே இருக்கிற அட்வென்ச்சரஸ்க்கு வேறு வழியும் இல்லை போல இருக்குது. அடுத்த பேனலில் எஸ்கேப் கேட் பக்கத்தில் அந்த பாஸ் மான்ஸ்டர் அங்கே கொன்ன அட்வென்ச்சரஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போது தூரத்துலேருந்து ஃபயர் ஆரோ அந்த மான்ஸ்டரை அடிக்குது. ஹீரோவும் டிபோவும் துணியை மாஸ்க் மாதிரி கட்டிட்டு அங்கே நிற்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்போ ஹீரோ, டிபோ அந்த மான்ஸ்டர் நம்மளை நோட்டீஸ் பண்ணதும் நம்ம ஓட ஆரம்பிக்கணும், தயாராருன்னு சொல்கிறான். அதுக்கு டிபோ, நம்ம இது நிஜமாவே செய்யணுமா பாஸ்ன்னு கேட்குறான். ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த பாஸ் மான்ஸ்டர் அவங்கள நோட்டீஸ் பண்ணிருச்சு, செம்ம ஸ்பீடில் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அது வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிபோ, நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இது இந்த வேகத்தில் நம்மளை துரத்துதுன்னு கேட்குறான். அப்படி வெறி பிடிச்ச மாதிரி துரத்துது அந்த மான்ஸ்டர் ஹீரோவையும் டிபோவையும். அப்போது மறைஞ்சிருந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும், சீக்கிரம் வெயிட் பண்ணுறவங்க சாகிறதுக்குள்ளே எஸ்கேப் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் சர்க்கிளுக்கு ஓடுறாங்க. ஒரு அட்வென்ச்சரர் எஸ்கேப் கேட்டை ஆக்டிவேட் பண்ணதும் சீக்கிரம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த எஸ்கேப் கேட் மூலமாக வெளியில் தப்பிக்கிறாங்க. அதே சமயம் பாஸ் மான்ஸ்டர் கிட்டேருந்து தப்பிச்சு ஹீரோவும் டிபோவும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி நிறையா சின்ன மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அப்போ டிபோ, என்னை பார்த்தா அவ்வளோ வீக்காவா தெரியுது, எல்லாரும் என்கிட்டயே வம்புலிக்கிறீங்க, ஒளிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லாஷ் அட்டாக்கை பயன்படுத்துகிறான் டிபோ. அதில் எல்லா சின்ன மான்ஸ்டர்ஸும் சாகுதுங்க. அந்த சமயம் அந்த பாஸ் மான்ஸ்டர் டிபோக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அப்போ ஹீரோ ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பாஸ் மான்ஸ்டரை பின்னாடி தள்ளுறான். அப்போது ஹீரோ, இன்னொன்று வச்சுக்கோன்னு இன்னொரு ஃபயர் ஆரோவை யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த பாஸ் மான்ஸ்டர் அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிருச்சு. டெலிகினிசிஸை யூஸ் பண்ணி போன ஃபயர் ஆரோவை திரும்ப வச்சு அந்த மான்ஸ்டரை மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த மான்ஸ்டர் ஃபுல் ஸ்பீடில் ஹீரோவோட எல்லா அட்டாக்ல இருந்தும் டாஜ் பண்ணி அவங்க கிட்ட வந்துருச்சு. அதை பார்க்குற டிபோ, வந்துருச்சு ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னு கத்துறான். அப்போ ஹீரோ அவன் முன்னாடி ஒரு பள்ளத்தாக்க நோட் பண்ணுறான். ஜம்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே 2 பேரும் அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறாங்க.
2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அப்போ டிபோ அந்த மான்ஸ்டரை பார்த்து இந்தா வச்சுக்கோன்னு அவன் மிடில் ஃபிங்கரை காட்டுறான். கீழே விழுந்துட்டு இருந்த ஹீரோ அவனோட ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்றான். அது கரெக்டா அந்த மான்ஸ்டரையும் அடிக்குது. 2 பேரும் கீழே ஓடிட்டு இருந்த தண்ணியில விழுறாங்க. அந்த தண்ணி போற ஸ்பீடுக்கு அவங்கள எங்கேயோ அடிச்சுட்டு போகுது. இதோட சாப்டர் 9 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டரை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.